ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூவில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதுவுமே லாஸ் ஆகாமல் எப்படி வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ கை கருக்காமல் இருக்கும். வாழைப்பூவில் இருக்கிற மடல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துடலாம். இந்த மடலுக்குள்ளே இருக்கிற பூவையும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவோட டிப்பை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சோன்னா அது உள்ளே இருக்கிற பால் எல்லாம் வடிஞ்சு வந்துடும். அந்த பால் நமக்கு தேவையில்லை. இந்த வாழைப்பூவில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் பண்ணும். நம்மளோட பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த வாழைப்பூ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த பால் ஃபுல்லாக வழிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை கத்தி வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணும் போது நமக்கு கையெல்லாம் கருப்பாகாது, ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும். இந்த வாழைப்பூ லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற பொட்டாசியம் கண்டென்ட் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் இருக்கக்கூடிய ஹெவி பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த வாழைப்பூலாம் கொடுத்து பழக்குங்க, ரொம்ப நல்லது. பாருங்க, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. வாழைப்பூவை கருக்காமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ போட்டுருவாங்க. அப்படி போடும்போது அதோட கம்ப்ளீட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ வாழைப்பூவை தண்ணியிலையோ மோர்லேயோ போடுறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவை எடுத்து இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணோன்னா இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பார்ட் எல்லாம் வெளியில் வந்துடும். மற்ற பார்ட் எல்லாமே நல்லா தனித்தனியாக உதிராக நமக்கு கிடைச்சிரும். பாருங்க, இது வேஸ்ட்டு, இது நமக்கு தேவையில்லை. நம்ம வாழை தண்டில் இருக்கிற நார் போல் வரும், இது நமக்கு தேவையில்லை. இப்போது மடலில் இருக்கிற பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மடலில் இருக்கிற வாழைப்பூவில் சின்னதாக இதழ் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அதை நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஒன்று மட்டும் திக்காக இருக்கும், அதை கட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், அதையும் நம்ம எடுத்துடணும். அது ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ரெண்டு பார்ட்டு தான். இதை கத்தியால் நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ண முடியாது, ஹார்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி க்ளீன் பண்ணி நாங்கள் வாழைப்பூவில் பொரியல் செஞ்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் கூட கருப்பாக இல்லை, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி இனிமேல் வாழைப்பூ க்ளீன் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.